ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கூகுள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஃபயர்பேஸ் ஸ்டுடியோ பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து யூஸ்ஃபுல்லா இல்லை எப்படி என்ன அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபயர்பேஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி கூகுள் புதுசாக ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எடுத்தோடனே என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபுல் ஸ்டாக் ஏஐ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு வந்து இது இன்ஸ்டாகிராமில் பார்த்தப்ப என்ன நினச்சேன்னா சரி புதுசாக ஏதோ லான்ச் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் இதில் என்ன அப்படின்னா கூகுளோட பழைய அந்த ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அத தான் வந்து அவங்க மாத்தி இப்ப ஃபயர்பேஸ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி அவங்க புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏற்கனவே இருந்தத கொஞ்சம் அப்படி சேஞ்ச் பண்ணி, ஆல்டர் பண்ணி, நேம் சேஞ்ச் பண்ணி மாத்தி இப்ப புதுசா வந்து இறக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் மேட்ரு. அண்ட் வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? அண்ட் எக்ஸ்ட்ரா அது என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். அண்ட் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்ல எப்படி என்னன்றதையும் வந்து ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி உங்கள்ட்ட அக்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வந்து ட்ரை ஃபயர்பேஸ் ஸ்டுடியோன்னு குடுத்தோம்னாலே உள்ள போயிரும். ஓகேவா? ஸோ ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கனால ஓகே இதா இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணி பார்த்தேன். ஓகேவா? ஸோ எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஆகுது அப்படின்றது எல்லாமே ஒர்க் பண்ணி பார்த்தேன். என்னென்ன வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, எது எது வந்து கொஞ்சம் ஆ ஒர்க் பண்ண முடியாது நமக்கு. அதாவது யூஸ் ஆகாது அந்த மாரி கொஞ்சம் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் அந்த மாரி. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கனாலே இங்க தெரியும்னு நெனைக்கிறேன். நம்மளால வந்து இதில 10 ஒர்க் ஸ்பேஸ் வரைக்கும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களால 10க்கு மேல வந்து புதுசா கிரியேட் பண்ண முடியாது. கம்பேரேட்டிவ்லி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 5 இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். லைக் அப்படிதான் நெனைக்கிறேன். ஸோ கைஸ் அந்த ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ் வீடியோ கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ, இப்போ அத தான் மாத்திட்டாங்க. ஓகேவா? அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, இப்ப 10 ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? லிமிட் வந்து நமக்கு 10 தான். அண்ட் இதில பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா இப்போ புதுசா என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஆப் டெவலப்மெண்ட் ஓகேவா? போன தடவ ஆப் டெவலப்மெண்ட்ல அதில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃப்ளட்டர் மட்டும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ புதுசா வந்து ரியாக்ட் நேட்டிவ் குடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஆண்ட்ராய்டும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஆண்ட்ராய்டு குடுத்துருக்காங்க. அண்ட் டாட் நெட் முன்னாடி இல்லன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ அது இருக்கு. ஓகேவா? அண்ட் மத்தபடி வேற எதுவும் இல்ல கைஸ். மத்தபடி எல்லாமே வந்து முன்னாடி இருந்த இதுதான். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம அதிகமா செக் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ட் நேட்டிவ் அண்ட் ஆண்ட்ராய்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான். அண்ட் அந்த ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு செம்ம பெரிய ஒரு இது இருக்குது. ஸோ அத பாருங்க. கன்டின்யூ பண்ணி பாருங்க. ஓகேவா? நான் வந்து அத சொல்றேன் ஆண்ட்ராய்டு வரும்போது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு புரோட்டோடைப் ரெடி பண்றதுக்காக லைக் என்ன அப்டின்னா, இது வந்து நம்ம கமாண்ட் ஜெனரேட் பண்ணி நமக்கு தேவையான ஆப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு என்னைய கேட்டீங்கன்னா, லைக் இது வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் இதா இல்லன்னு தான் சொல்லுவேன். சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. ஸோ அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னென்ன அப்டேட் இதில பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் சொல்லிடுறேன். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம அட்டாச்மென்ட் குடுத்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4, 5 இது வந்து இவங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து அவங்க இந்த 4 இத மட்டும் ஒரு டெம்ப்ளேட் மாரி குடுத்து, இந்த மாரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஜஸ்ட் இதுலேருந்தே ஆரம்பிப்போமே. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதில நான் 3 இது பண்ணேன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி ஜெனரேட்டர்ன்றது தான் இந்த ஃப்ரிட்ஜ் இஸ் செஃப்ன்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ இது. ஸோ இத பார்த்தீங்க அப்டின்னா, ஆ ஸோ வழக்கம் போல கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவா இருக்குது. ஸோ கைஸ் அந்த இதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து இந்த மாரி நான் சொன்ன மாரி ஒரு சில லிஸ்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஓகேவா? அது எப்படி இருக்கணும்? அண்ட் அதில என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்? அப்புறம் அதோட கலர்ஸ் என்ன? அந்த லேஅவுட் எப்படி இருக்கணும்? ஐகானிக் கிராஃப் அந்த இதுன்னு சொல்லி ஒரு சில இது லைக் ஒரு ஆ இனிஷியல் ஸ்டேஜ்ல உள்ள டிசைன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அதுவே
ரைட் பண்ணி அதுவே இது பண்ணிடுது. நெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, புரோட்டோடைப் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேவா? ஸோ இத குடுக்குற மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க குடுத்துருக்க எல்லாத்தையுமே இது பண்ணி அத வந்து புரோட்டோடைப்பா இது பண்ணும். ஸோ இதில ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இதில வந்து Next.jsல தான் இது வந்து ரன் பண்ணிட்டுருக்கு ஓகேவா? அந்த ஏஐ மூலியமா நமக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அது எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இதில இல்ல ஓகேவா? இதில டைரக்ட்டாவே வந்து இது Next.jsலயே அதுவே வந்து இது பண்ணிடுது. மேபி இதில வந்து ஒரு ஆப்ஷன் குடுத்திருந்தா அது நல்லா இருந்திருக்கும். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம இது ரன் ஆயிட்டு இருக்கணும். இப்ப இங்க கீழ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஜெமினி கேன் மேக் மிஸ்டேக். ஸோ டபுள் செக் இட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில சொல்ற மாரியே உண்மைதான். ஆனா அது என்ன அப்படின்னா, ஆ சின்ன சின்ன இதெல்லாம் கிடையாது. ரொம்பவே பெரிய மிஸ்டேக்ஸா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அது என்னன்றதையும் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா, இவங்க சாம்பிளுக்கு குடுத்த இந்த 4 இது இருக்கு இல்லையா? ஓகே. இப்ப இதுனாச்சும் ஒர்க் ஆகுதான்றத பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு 2 இது 3 இது பண்ணிட்டேன். ஓகே. ஆ அவ்வளோதான். இப்படிதான் நிக்குது. ஆ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். நம்ம வந்து பட்டன் கிளிக் பண்ணாலும் இதாகல. அண்ட் அதே மாரி இந்த இடத்துல இஷ்யூ காட்டுது. இது எல்லா இதுலயுமே இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன இது அப்படின்றதெல்லாம் நம்ம போயிட்டு தான் இது பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸ்டார்ட்டிங்லயே வந்து எந்த ஒரு இதுவுமே ரன் ஆக மாட்டேங்குது கைஸ். இதில வந்து எரர் வந்து ஸ்டார்ட்டிங்லயே வந்துருது. ஃபைல் ஜஸ்ட் ரன் ஆகாம. அண்ட் அது மட்டும் இல்லாம இதில வந்து பட்டன்ஸ் ஈவென்ட்லாம் இருக்கு. பட் அந்த பட்டன் ஈவென்ட்லாம் குடுக்கவே இல்ல. ஜஸ்ட் லைக் இது என்ன அப்டின்னா, ஒரு யூஐ மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? நமக்கு இப்ப இந்த டெம்ப்ளேட் வேணும் அப்டின்னு நெனச்சோம்னா, நமக்கு டைரக்ட்டாவே வந்து ஆ நெறையா பிளாட்ஃபார்ம் அவைலபிளா இருக்கு. அதில போயிட்டு நம்ம காம்போனன்ட்ஸ் இப்ப இந்த மாரி ஒரு ஃபார்ம் வேணும்னு நெனச்சோம்னா, அந்த மாரி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்காக வந்துட்டு நம்ம இங்க ஒரு ப்ராஜெக்ட்ட கிரியேட் பண்ணி நம்ம பண்ணணுமா? அப்டின்ற ஒரு இதுதான் இந்த இடத்துல இதாகும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இதில வந்து லைக் எல்லா இதுலயுமே வந்து என்னன்னா, இந்த ஆட்டோ ஜெனரேட் சாரி இந்த கீ இருக்கு. பட் ஆட்டோ ஜெனரேட்ன்னு இருக்கு. பட் இது என்ன அப்டின்னா, நமக்கு வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்களா? இது என்னான்றது தெரியல கைஸ். ஆனா என்ன அப்டின்னா, ஜெமினியோட ஏபிஐ கீ வந்து இதில யூஸ் பண்ற மாரி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இது எல்லா ப்ராஜெக்ட்லயுமே இருக்கு. நம்ம வேணும்னா வந்து ஜெனரேட் கீ குடுத்து ஜெனரேட் பண்ணிக்கலாமாம். பட் இதுக்கு வந்து அமௌண்ட் எதுவும் இல்லையா? என்னான்னு தெரியல. மேபி இது வந்து இப்ப தான் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால சும்மா விட்டுருக்காங்களோ என்னமோ தெரியல. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கோட் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம போயிட்டு எடிட் குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். அந்த விஎஸ் கோட் மாரி ஒரு இது வந்து இதில ஓப்பன் ஆகும். அவ்வளோதான் அந்த இது. பட் இது லோட் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. எனக்கு வந்து நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, இது சரி ஓகே. நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு கைஸ் எனக்கு. ஸோ அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் வேணும்னா நீங்க கூட செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அண்ட் இதில இவங்க சாம்பிளுக்கு குடுத்துருக்க இந்த 4 இதுவுமே ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட்டுன்னு இல்ல. அந்த 4 இதுவுமே வந்து எனக்கு ரன் ஆகவே இல்ல. இனிஷியல் ஸ்டேஜ்லயே. அப்புறம் எதுக்கு அவங்க குடுத்துருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியல. ஏன்னா, இப்ப நமக்கு குடுக்குறாங்க ஒரு செக் பண்ணி பார்க்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காகன்னு குடுக்குறாங்க அப்படின்றப்ப, அது ரன் ஆகாம வெறும் யூஐ மாரி இருந்தா எதுக்கு அது? அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓகே. அது அவ்வளோதான் கைஸ் இந்த இது. அண்ட் அது மட்டும் இல்லாம, ஆ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் குடுக்குற மாரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதையும் குடுத்தாச்சு. குடுத்து பார்த்தேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். சினி ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. லைக் இது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மோட ஒரு இது இமேஜ் ஓகேவா? ஸோ ஒரு ஹோம் பேஜ் இமேஜ் மட்டும் ஒரு அப்லோட் பண்ணி பார்த்தேன். சரி ஒர்க் ஆகுதா? இல்ல எப்படி என்னான்றதுக்கு. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா, அது எனக்கு வரவே இல்ல. ரன் ஆகல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எரர் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எரர்லாம் எங்க தேடி புடிச்சு நான் பண்றதுக்குள்ள
நமக்கு இதாயிரும் ஓகேவா? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப கரண்ட்டா ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு ஓகேவா? நம்ம வந்து டுட்டோரியல் வந்து ரியாக்ட் அண்ட் ஜாங்கோ பேஸ் பண்ணி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டுக்கிட்டு இருக்கோம் டுட்டோரியலு. ஸோ பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் இருக்கும் ஓகேவா? ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க ஓகேவா? அண்ட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் லைக் நீங்க இமேஜ் அப்லோட் பண்ணாலுமே சேம் அதே மாரி அந்த இமேஜ்ல என்னென்ன இருக்கு அண்ட் இதெல்லாம் இருக்குங்கிறது. பட் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். கலர் கைடன்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில பிளாக் அந்த எல்லோ கலர் தான் வந்து பிரைமரி கலரு. பட் ஆனா அந்த எல்லோ கலரே இங்க காணோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது. ரொம்பவே இதா இருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இதில வந்து நெக்ஸ்ட் இப்ப இதில பார்த்தீங்க அப்டின்னா, இதோட வந்து இந்த பார்ட் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். மேபி நீங்க வேணா இத செக் பண்ணி பாருங்க கைஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஆப் டெவலப்மெண்ட் ஓகேவா? ஆப் டெவலப்மெண்ட்டுக்கும் குடுத்துருக்காங்க. இதில என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னு பார்ப்போமா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டுக்குன்னு வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நெனைக்கிறேன். ஃபுட் ஆப்ன்னு சொல்லி. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுது. பட் இது என்ன பண்ணுதுன்னா, டைரக்ட்டா நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு இது பண்ணி என்னன்னா, ஒரு இது சர்வர் லைக் என்ன அப்படின்னா, ஒரு இது ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்படி இருக்காது. இது நான் கொஞ்சம் அந்த இதெல்லாம் உள்ற போயிட்டு மாத்தி பார்த்ததுனால அப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இவ வந்து புதுசாவே ஒண்ணு கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ சாம்பிள் ஓகே. ஸோ, இப்ப இது பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுதா? கிரியேட் ஆனதுக்கப்புறம் இது என்ன பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆ லைக் எப்படி சொல்லலாம்னா, ஒரு விர்ச்சுவல் மெஷின் ஓகேவா? லினக்ஸோட விர்ச்சுவல் மெஷின்ல வந்து கிளவுட் விர்ச்சுவல் மெஷின்ஸ்ல கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ, அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஆண்ட்ராய்ட வந்து ரன் பண்ணிக்கிற மாரி இருக்கு. லைக் இத விட்டு வேற ஒரு இதுக்கு ஜம்ப் ஆகுது. ஸோ, அது வந்து என்னன்னா, விஎன்சி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஓகேவா? ஸோ, அதுக்கு வந்து ஜம்ப் ஆகி அந்த இடத்துல வந்து இதாகுது. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். நோ விஎன்சி அப்படின்னு சொல்லி. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிமோட் சர்வர் மாரி. ஓகேவா? ஸோ, இது மூலியமா வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இப்போ நியூ ப்ராஜெக்ட் இதெல்லாம் குடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ, நான் இத என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ இந்த மேல இருக்கிறதெல்லாம் செக் பண்ண உடனே லினக்ஸ் மாரி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சுச்சு. இது வந்து லினக்ஸ் தான் அப்படின்னு. ஓகேவா? ஸோ, இத பார்த்து இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்ப முன்னாடி பார்த்தப்போ உங்களுக்கு இப்படிதான் இருந்துச்சு இல்லையா? இப்ப முன்னாடி நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணப்ப இந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ, என்ன அப்படின்னா லினக்ஸ் சர்வர் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு ரிமோட் சர்வர் ஒண்ணு. ஸோ, அதுல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு மேபி இதவே நீங்க வந்து ஒரு ஆ லைக் எப்படி சொல்லலாம்னா, ஒரு விர்ச்சுவல் மெஷின் மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஆனா வந்து இதுல நீங்க யூஸ் பண்றப்போ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க கைஸ். என்ன அப்படின்னா வந்து ஒரு உங்களோட டேட்டாஸ் அண்ட் இத மட்டும் ஜாக்கிரதையா வச்சுக்கங்க. அந்த இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ, அதுக்காக ஓகேவா? மத்தபடி நீங்க வந்து ஒரு விர்ச்சுவல் ஆ இதாவே யூஸ் பண்ணலாம். ஓகே. விர்ச்சுவல் மெஷின் மாரியே யூஸ் பண்ணலாம். ஒரு இதுல கிளவுட் விர்ச்சுவல் மெஷின் மாரி. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நான் இதுல போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா, அப்படியே இது வந்து ஒரு லினக்ஸ் விர்ச்சுவல் மெஷின் உங்கள்ட்ட இருந்தா எப்படி இருக்கும்ப்பா? இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு லினக்ஸோட இதுல போய் நான் இது பண்றேன். அதுவும் இல்லாம இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, 50 ஜிபி வரைக்கும் ஸ்டோரேஜ் குடுக்குறாங்க. அப்ப இதுலயே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். 50 ஜிபி வரைக்கும் அவைலபிள் ஸ்பேஸ் இருக்கு. மேபி நீங்க இத வந்து ஒரு இதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைக் ஒரு விர்ச்சுவல் மெஷின் மாரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தனியா ஒரு ரிமோட் சர்வர்ல இது இதா இருக்கு. பட் ஆனா கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸ மட்டும் இதுல யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இது என்னோட ஒரு கருத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து வெளியில வரதுக்கு இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இத குடுத்தோம்னா இதாயிரும். ஓகேவா? ஸோ அந்த ரிமோட் சர்வர்ல இருந்து வெளியில வந்துரும். அண்ட் கனெக்ட் குடுத்தோம்னா திருப்பி கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம, இதுல மொத்தம் வந்து 10 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாமா? அப்படின்றப்ப, இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றப்பயும், ஒவ்வொரு விர்ச்சுவல் மெஷின் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அதாவது தனித்தனியானது. 2ம் ஒரே இதுல கிடையாது. ஓகேவா? சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்ப இந்த 2 இதுவுமே ஒரு த இது ஒரு கம்ப்யூட்டர்லயும், இந்த ஃபுட் ஆப்ன்றது ஒரு கம்ப்யூட்டர்லயும் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஓகேவா? தனித்தனியான ஒரு விர்ச்சுவல் மெஷின்ஸ்ல தான் ரன் ஆயிட்டுருக்கு. 2ம் வந்து ஒரே இதுல கிடையாது. அதாவது இவங்க அந்த மாரி ஒதுக்கல. ஓகேவா?
ஸோ எப்படின்னா, நமக்கு இப்போ ஒரு ஒரு ஆள் லாகின் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு விர்ச்சுவல் ஸ்பேஸ் ஒரு கம்ப்யூட்டர் ஒதுக்கி, அதுக்குள்ள எத்தன ப்ராஜெக்ட் பண்ற மாரி வேணாலும் வச்சுக்கலாம். பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறையா ப்ராஜெக்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க மட்டும் தான் இது. லைக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இங்க இதில வந்து இன்னொரு இது என்னன்னா, இங்க வந்து நமக்கு 10 ப்ராஜெக்ட் தானே கிரியேட் பண்ண முடியும்னாங்க. நம்ம ஒன்ஸ் இந்த இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, ஆ ஆண்ட்ராய்டுல ம். ஓகே. இது வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து வெளியில வந்துட்டா எப்படி போறது? இங்க ஆண்ட்ராய்டு இதுக்கான ஆப்ஷன் இல்ல. பட் இதுக்கு வந்து என்னன்னா, மேபி நம்ம வந்து ஆ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மாரி ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதில வேணா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். இதில வந்து இப்ப ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஆண்ட்ராய்டோட அந்த இதே இல்ல. ஓகேவா? மேபி டெர்மினல் வேணா யூஸ் பண்ணி பார்ப்போம். இதில இல்ல. லினக்ஸ் வேற இப்ப யூஸ் பண்ணாதனால கமாண்ட் எல்லாம் மறந்து போயிருச்சு கைஸ். சரி ஒண்ணும் இல்ல. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஆ லைக் நம்ம ஓப்பன் பண்ண உடனே கிரியேட் ப்ராஜெக்ட் அப்டின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதுல வந்து இது வேற டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அதுல இப்ப நமக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல நம்மளால 10 ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். கரெக்ட்டா? இப்ப இதுல வந்து நீங்க வந்து ஒரே ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆண்ட்ராய்டுல கிரியேட் பண்ணிட்டு அந்த விர்ச்சுவல் மெஷின்குள்ள போயிரும் இல்லையா? ஸோ அந்த இதுக்குள்ள போனதுக்கப்புறம் அதுவே ஒரு கம்ப்யூட்டர் மாரி இருக்கும். அப்படின்றப்ப, அந்த கம்ப்யூட்டருக்குள்ள நீங்க 4, 5 ஆ கோடு வந்து நீங்க ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல ஆனா உங்களால வந்து ஒரு 10 தான் கிரியேட் பண்ண முடியும். பட் ஆனா அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து நெறைய கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ அவங்க வந்து அத இது பண்ணலையா என்னான்னு தெரியல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் நேட்டிவ். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன அப்டின்னா ஆ இந்த இடத்துல வந்து ரியாக்ட் நேட்டிவ் ரன் பண்றதுக்கு நமக்கு மெஷின் இல்ல கைஸ். அதாவது என்னன்னா, நம்மளால வந்து ஒன்லி ஆ முதல்ல நம்ம ரியாக்ட் நேட்டிவ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம வந்து ஒரு ஆ அது என்ன மொபைல் ஆப்க்காக தான் பண்ணுவோம். பட் இதில பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு எமுலேட்டரே கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளட்டருக்கு கூட அதில எமுலேட்டர் இருக்கும். பட் ஆனா இதில வந்து எமுலேட்டர் அப்டின்றது இல்லன்றப்போ நம்மளால வந்து இத ரன் பண்ணி பார்க்க முடியாது. பட் ஆனா இவங்க ஓ! ஓகே, 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 ஓகே. சாரி கைஸ், சாரி கைஸ். ஆ முன்னாடி எனக்கு வரல. பட் ஆனா இப்போ வந்துருச்சு. ஓகேவா? பட் இது இப்ப கட் பண்ணிட்டேன்னா, என்னால திருப்பி இது பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. சாரி ஃபார் மை மிஸ்டேக். இது வந்து முன்னாடி நான் ரன் பண்ணப்போ வரல. பட் இப்போ உங்கள்ட்ட சொல்லும்போது நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. சாரி கைஸ். அப்போ வந்து வரல. இப்போ வந்துருச்சு. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. இப்ப வந்து வ இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து எமுலேட்டர் இருக்கு போல. ஓகே. நான் தான் கவனிக்கலையாட்ருக்கு. சரி ஓகே. ஸோ மத்தபடி எனக்கு எதுவும் இதுல ப்ராப்ளம் இல்ல கைஸ். நீங்க வந்து பண்ணி பார்த்துக்கங்க. இதுல வந்து 2மே இருக்கு. லைக் என்ன அப்டின்னா, நம்மளோட அந்த ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்றப்ப எக்ஸ்போ வச்சு கிரியேட் பண்ற ரியாக்ட் நேட்டிவ், அப்புறம் வந்து நேட்டிவ் ரியாக்ட் நேட்டிவோட கோர் அந்த இத வச்சு பண்றது 2மே வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா? அண்ட் இதில இத பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப ஆப் டெவலப்மென்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ ஆப் டெவலப்மென்ட் வந்து நம்ம கத்துக்கணும்னு நெனைக்கிறப்ப, நம்மள்ட்ட லேப்டாப் வந்து ஜிபி, ரேம்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி ஒரு இது மூலியமா ஒரு விர்ச்சுவல் மெஷின் மூலியமா யூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இங்க ஏதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த விர்ச்சுவல் மெஷின் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் ரன் பண்றப்ப, எனக்கு வந்து டைம் வந்து அதிகமாச்சு. ஓகேவா? 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ரன் பண்றதுக்கு. ஓகேவா? நான் அந்த ப்ராஜெக்ட்ல எந்த ஒரு கமாண்டோ எதுவுமே பண்ணல. எக்ஸ்ட்ரா கோடோ.
பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஆச்சு. ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில ஆ ரியாக்ட் நேட்டிவ் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் நல்லா தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க இங்க குடுத்துருக்க இந்த புரோட்டோடைப் வித் ஆப் ஏஐ வந்து எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லன்னு தான் நெனைக்கிறேன். ஓகே கைஸ். ஏன் அப்டின்னா, அதில வந்து நம்ம மேஜர் ஒர்க் நெறையா பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் கூட அதனால கரெக்ட்டா பண்ண முடில. ஓகேவா? அண்ட் அவ்வளோதான் நெனைக்கிறேன் கைஸ். மேபி இத பத்தி உங்களுக்கு வந்து ஏதாவது அ கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இத பத்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, மேபி நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கூட அதையும் சொல்லுங்க. ஓகேவா? நான் வந்து அத இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து இதில எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் இவ்வளோதான் கைஸ். அண்ட் மேபி நீங்க ஆப் டெவலப்மென்ட் கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இத வச்சு யூஸ் பண்ணி கத்துக்கங்க. ஓகேவா? அண்ட் ஸோ பாய் கைஸ் அவ்வளோதான் நெனைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே வந்து அவங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ பாய் கைஸ்.